Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகளிர் நன்னிலம் உரிமை திட்டம், நில உரிமை திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் யார் யாருக்கு எலிஜிபிள், யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இன்கம் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் மூலியமா இந்த வீடியோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பீங்க. அவங்களுக்காகவும் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து இதில் வந்து பார்க்குறீங்க, டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த நில உரிமை வந்து யார் யாருக்குன்னா மகளிருக்கு தான் வந்து இந்த திட்டம் வந்து போய் சேரப்போகுது. இந்த மகளிருக்கு வந்து என்னன்னா தரிசு நிலம்னு சொல்லுவாங்களே, அந்த தரிசு நிலம் 5 ஏக்கர் அப்படி இல்லைன்னா அதற்கு சமமான விவசாய நிலம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குறதுல 50% வந்து உங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அப் டு 5 lakhs வரைக்கும் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூலேருந்து உங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 lakhs அந்த லேண்ட் என்டையர் அந்த 5 acres நீங்கள் 10 லட்சம் உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க. சரி, இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிற மகளிர் SC STயாக இருக்கணும். ப்ளஸ் வந்து இதுக்கு வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஜெராக்ஸ் இது எல்லாமே இதோட கூட நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இது பண்ணையில் இதுக்கு வந்து வேறு எதுவும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லாஸ்ட்டு 5 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய பெயரில் எந்த நிலமும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடாது, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது, விற்றுருக்கக்கூடாது, நீங்கள் வேறு எந்த சப்சிடி ஸ்கீமும் இதுக்கு மூலிமா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே வாங்கியிருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. இது வந்து உண்மையாலுமே நிலம் வாங்க விவசாயம் பண்ணுற கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், SC ST மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீமு. இது வேறு மாற்று பிரிவினருக்கு இதே மாதிரி வேறு ஸ்கீம்கள் இருக்குது. அது பின்னும் வரும் வீடியோக்களில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணணும்னா .co அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நன்னிலம், மகளிர் நன்னிலம் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கேட்குற க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாவே சீனியாரிட்டி பிரகாரம் உங்களுக்கு லெட்டர் வரும். இந்த லெட்டரின் அடிப்படையில் நில ஆய்வு செய்வாங்க. சரி, உங்களுக்கு வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன்னா வந்து உங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வீடு எவ்வளோ தான் வீடு இருக்கா, வாடகை வீடா, சொந்த வீடா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலுவலகத்துக்கு வர சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணுவாங்க. இது சீனியாரிட்டியின் அடிப்படையில் தான் நடக்கும். இது தமிழ்நாடு முழுக்க இருக்குது இந்த ஸ்கீமு. .co வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே இருக்குது. வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக டவுட் கேட்கணும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ID கொடுக்குறேன். அதில் நீங்கள் பர்சனலாக வந்து உங்களுக்கு என்ன சந்தேகமோ அந்த சந்தேகங்களையும் கேட்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சதில் ஏதோ ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை, தேங்க்யூ.